வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலன். இன்னைக்கு நம்ம யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஒரு பெரிய உரையாகவே இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவ மீதி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற பாரதியாரோட அருமையான வரிகளை, ஏன்னா அவர் தான் பாட்டு தலைவன் இல்லையா, அவரை வணங்கிட்டு என்னுடைய உரையை நான் தொடங்குறேன். சரி, யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தன்னை மிகச்சிறந்த ஒரு தலைவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பலருக்கு நான் முன்னுதாரணமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கான்னா அவன் கண்டிப்பாக உண்மையான தலைவனாக இருக்க முடியாது. அப்போ யார் உண்மையான தலைவர் அப்படின்னாக்கா, என்ன மாதிரியே பல சிறந்த நபர்களை உருவாக்கி அவங்கள நான் தலைவர்களாக ஆக்குவேன் அப்படின்னு ஒருத்தவன் ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்து அதற்கான ஆயத்தங்கள் செய்து ஏற்பாடு பண்ணானா அவன் தான் உண்மையான தலைவன். சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கிற ஒரு நாயை பற்றின ஒரு கதையோட நான் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஒரு தெருநாயும் ஒரு வீட்டு நாயும் பேசிக்குது. தெருநாய் கிராஸ் பண்ணும்போது ஒரு வீட்டு நாயை பார்த்துட்டு கேட்குது, எதுக்கு இப்படி வீட்டுக்குள்ளார இருந்து ரொம்ப கஷ்டப்படுற? என்னை பாரு, நான் எவ்வளோ ஜாலியாக வெளியில் போகிறேன், சுற்றுறேன், பிடிச்ச இடத்துக்கு என்னால் போக முடியுது, பிடிச்ச சாப்பாடு என்னால் சாப்பிட முடியுது. ஆனால் நீ என்னமோ இங்கே இருக்கிற சரி, ஆனால் இந்த ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் உன்னால் அனுபவிக்க முடியுது. வெளியில் சுதந்திரமாக போக முடியல, பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிட முடியல, கொடுக்குற சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்ற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநாய் வீட்டு நாயை பற்றி கேட்குது. பேசாம நீ என்னோட நம்ம சுதந்திரமாக வெளியில் சுற்றலாம், பிடிச்ச சாப்பாடெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநாய் வீட்டு நாயை பார்த்து கூப்பிடுது. உடனே அந்த வீட்டு நாய் சொல்லுது, நானும் 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஐடியாவில் தான் இருந்தேன், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளில எஸ்கேப் ஆகி ரொம்ப சுதந்திரமாக இருந்தானே, ஆனால் இப்போ என்னோடய முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அந்த வீட்டு நாய் சொல்லுது. அப்படியா, ஏன் உன் முடிவை மாற்றிக்கிட்ட, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநாய் கேட்குது வீட்டு நாய்கிட்ட. என்னோட எஜமானுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேர் மகாலட்சுமி, பேருக்கு ஏற்றாப்புலேயே ரொம்ப அழகாக இருப்பா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தேர்வழிங்கிற பேரில் என்னுடைய எஜமானன் வீட்டுக்கு ஜோசியர் கூப்பிட்டாரு. அவர் உடனே பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு 7 வருஷமாக ராகு 2ஆம் வீட்டில் இருக்கார் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணுச்சு, 2ஆம் வீட்டில் ராகு பார்த்துட்டு இருக்காரா 7 வருஷமாவா, தப்பாக சொல்கிறீங்க, 8th வீட்டிலேருந்து ரகு தான் என்னை பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த மகாலட்சுமி சொன்னோன்னே, அடி கழுத, எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி நீ சொல்லுவ, கட்டுனா நம்ம வீட்டு நாய்க்கு வேணால் உன்னை கட்டி வைப்பேனே தவிர அந்த 8th வீட்டு ரகுவுக்கு உன்னை கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானன் சொல்கிறார். அந்த விஷயத்தை நான் கேட்டுட்டேன். இந்த விஷயத்தை நான் கேட்டுக்கிறதுனால எனக்கு உள்ளார ஆசை உண்டாயிடுச்சு. இப்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நான் என்னுடைய எஜமானனுடைய பொண்ணை தான் நான் கட்டிக்கிட்டேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, இதை யாராவது விட்டுட்டு வெளியில் வருவாங்களா, அதனால தான் நான் வரத்துக்கு மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு நாய் திருநாய்கிட்ட சொல்லுது. இது எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு மனுஷன் ஆசைப்படலாம் சரியா, ஆனால் பேராசைப்படக்கூடாது. ஆனால் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நாய் பேராசைப்படுது. அப்போது ஒரு தலைவருக்கு
ஆசை மட்டும் கிடையாது, பேராசை வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன கதை வந்து உதாரணமாக இருக்குது. சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவர்களில் முக்கியமானவர் யாருனாக்கா பெருந்தலைவர் காமராஜர். மெடிக்கல் சீட்டு வந்து ஒரு பையனுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் வந்து தேடி போகிறாங்க. இந்த மெடிக்கல் சீட்டில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது. நாங்களாம் எப்படியாவது வந்து செலக்ட் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே வந்து சிலர் வந்து போவாங்க. அப்படி தான் அந்த குறிப்பிட்ட நபரும் போகிறாரு. அவருடைய ஃபார்ம்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போது அவர் செக்ரட்டரியேட் வந்து வர்றார். செக்ரட்டரியேட் வந்து, என்னது இவ்வளவு ஃபார்ம் வந்து குமிஞ்சிருக்கு, நீங்கள் எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்க, வெறும் 12 தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னோடனே யோசிக்கிறார். சரி, எனக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம்டா, நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து சொல்கிறார். ஒரு செக்ரட்டரியேட் போயிட்டு வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செலக்ட் பண்ணி வச்சாச்சு 12 சீட்டு அப்படின்னோடனே, எப்படி அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல பாரு, பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் அப்படின்னு போட வேண்டிய இடத்துல கை நாட்டு இருக்கு. தான் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, தன்னோட பசங்க வந்து மெடிக்கலில் படித்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற அவங்க கனவுக்காகவே நான் வந்து அந்த குறிப்பிட்ட கை நாட்டு வைக்கப்பட்ட ஃபார்மெல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், செலெக்ஷன் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போது ரொம்ப ஒரு தந்திரமான ஒரு வேலையை தான் அவர் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எவ்வளவு கஷ்டமான வேலைகள்லாம் வந்து இருக்கும். ஏன்னா ரொம்ப நிறையா ஃபார்ம்ஸ்லாம் வந்து இருந்ததுனாக்கா அது எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அவருடைய புத்தி கூர்மையினால் தந்திரமாக வந்து வேலையை வந்து ரொம்ப எளிமையாக முடிச்சிட்டார். அப்போது இதுவும் ஒரு தலைவருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயமாக நான் வந்து பார்க்குறேன். இப்படி இன்னும் நிறையா குணாதிசயங்கள் இருக்குது. அப்படி 16 குணாதிசயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்கிறதுனால ஒவ்வொரு கதை அதை ஒட்டுன சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம கேட்கலாம். சரி, வேறு ஒரு சம்பவம் சொல்லணுன்னாக்கா, இந்த பிரசிடென்சி காலேஜுக்கு வந்து ஒரு பையன் வந்து வரான். எனக்கு எப்படியாவது வந்து சீட்டு வேணும், ஆனால் 22 சீட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி வந்து நிற்கிறான். அப்போது காமராஜர் வந்து செக்ரட்டரியேட் வந்து கூப்பிட்றாரு. என்னப்பா இத்தனை சீட்டு தான் இருக்குது அப்படிங்கிறப்பல சொல்கிறாங்க. உண்மைதானா? ஆமாம், 22 சீட்டு தான் அப்படிங்கிறது சொல்கிறார். சரி, நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த லேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் இல்லை காலேஜில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த மாதிரி பிரசிடென்சி காலேஜ்லேருந்து இருக்குது தானே அப்படின்னு சொன்னால் ஆமாம் இருக்குது. லேபில் வந்து பசங்க போயிருக்கும்போது கிளாஸ் ரூம் ஃப்ரீயாக இருக்கும். சரியா? கிளாஸ் ரூமில் பசங்க இருக்கும்போது லேப் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஏன் வந்து இப்படி ஷிஃப்ட் வைஸாக வந்து பாடத்தை வந்து நடத்தக்கூடாது? அப்போ 22 சீட்டு அப்படிங்கிறது 44 சீட் ஆகும் இல்லையா அப்படின்னு ஒரு ஐடியா வந்து தராரு. அந்த ஐடியாவிலேருந்து உருவானது தான் நம்மளுடைய ஈவினிங் காலேஜ் அப்படிங்கிற சிஸ்டம். பாருங்கள், ஒரு மாற்று சிந்தனை வந்து எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வழிவகுக்குதுன்னு. அதனால தான் எனக்கு காமராஜர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் காமராஜரை வந்து பெருந்தலைவர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இன்னொரு கதையை இதை ஒட்டி நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். எம்பிஏ படிக்கிற ஒரு பையன் வீட்டுக்கு வந்து வந்திருக்கான். அவங்க அம்மா வந்து எண்ணெய் வாங்கிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்கு கடைக்கு வந்து போகிறான். கடைக்கு போனோடனே அங்கே அந்த குறிப்பிட்ட எண்ணெய் கடை முதலாளி வந்து செகண்ட் ஆட்டுற கடை அது, சரியா? அவர் வந்து எண்ணெய் வந்து ஊற்ற வரும்போது அப்படின்னு சவுண்டு விட்டுட்ருக்காரு. ஏங்க என்ன இப்படி சவுண்டு விட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது ஒன்றும் இல்லை, உள்ளார மாடு வந்து செக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, இப்படி நான் சவுண்டு விட்டால் தான் அந்த மாடு வந்து தொடர்ந்து வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்,
அப்போ தான் வந்து என்னோடய தொழில் வந்து நான் வந்து நடத்த முடியும். இப்படிலாம் வந்து நான் தான் ஒத்தாளா இவ்வளோ வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓ அப்படியா சரி. அந்த மாடு வந்து சுற்றுது அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த எம்பிஏ படித்த பையன் வந்து கேட்குறான். ஒன்றும் இல்லை, மாட்டு கழுத்தில் நான் வந்து மணியை கட்டி தொங்க விட்ருக்கேன். அது வந்து ஆடும், அது சத்தத்தை வச்சு நான் வந்து அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு பின்னாடி திரும்பி வந்து கேட்குறான். சரி, அந்த மாடு வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக ஒரே இடத்துல நின்றுட்டு இப்படி இப்படி மண்டைய ஆட்டினாலும் வந்து சவுண்டு வந்து கேட்கும் இல்லையா, அப்போ நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் வந்து அந்த முதலாளி சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, என் மாடு அப்படிலாம் என்னை ஏமாத்துது, ஏன்னா அது எம்பிஏ படிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுதான் அதிகமாக படித்தவன் தான் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படி இருப்பான்னா, மற்றவங்களை ஏமாற்றணும், மற்றவங்கள்ட்டேருந்து என்ன வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காமராஜர் அவர்கள் ஏன் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தாருங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவர் வந்து அதிகமாக வந்து படிக்கலை. ஆனால் மற்றவங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக வந்து இருந்தார். அதுதான் அவருடைய தனிப்பட்ட ஆளுமையுடைய எடுத்துக்காட்டு. இப்படி இன்னொரு கதை எனக்கு அரசர் சம்மந்தப்பட்ட கதை வந்து ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இந்த அரசியல்வாதி அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசும்போது இது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அரசர் கதை. ஒரு தீவு, அந்த தீவில் வந்து எப்படின்னாக்கா ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம். யாரை வந்து அரசராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு மாலையை வந்து யானையோட கையில் வந்து கொடுத்துட்டு யானையை வந்து யார் அரசராக வந்து தேர்ந்தெடுக்கணும்னு அது குறிப்பிட்ட யானை வந்து விருப்பப்படுதோ அது வந்து மாலை வந்து அணிவிச்சிடும். 10 வருஷத்துக்கு அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அரசராக இருப்பார். இப்படி தான் ஒரு 10 பேர் 15 பேர்லாம் நிற்க வச்சு அரசராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் அந்த 10 வருஷம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வேறு ஒரு சின்ன தீவில் கொண்டு போய் அந்த அரசரை வந்து விட்டு வந்துடுவாங்க. அந்த கொடுமையான தீவில் வந்து என்ன இருக்குனாக்கா, பல வகையான மிருகங்கள் இருக்கும். அது மிருகங்கள் வந்து அந்த அரசரை வந்து கொன்னுடும். இன்னும் கொடிய மிருகங்கள் இருக்கிறதுனால. இப்படி தான் ஒருத்தன் வந்து அரசனாக தேர்ந்தெடுக்கப்படுறான். 10 வருஷத்துக்கு அந்த குறிப்பிட்ட தீவில் வந்து ராஜாவாக இருப்பான். அதுக்கப்புறம் அவன் இறந்துருவான். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 10 வருஷம் வந்து ஆட்சி புரிகிறாரு. திரும்ப படகுல அந்த அரசரை ஏற்றிக்கிட்டு அவருடைய சிப்பாய்கள்லாம் வந்து படகுல வந்து ஏற்றிக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கொடுமையான தீவை நோக்கி. என்ன அரசே, உங்களுக்கு சோகமாகவே இல்லையா? உங்கள் முகத்தை பார்த்தா சோகமாகவே தெரியலையே, சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஆமாம், நான் ஏன் வந்து சோகமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த அந்த தீவில் கொண்டு போய் நாங்கள் வந்து விட போகிறோம், நீங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த கொடுமையான தீவில் கொடிய விலங்குகள் இருக்குது, அது உங்களை சாவடிச்சிடும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த அரசன் சொன்னாங்க, சில வருடங்களுக்கு முன்னாடியே அந்த கொடுமையான தீவில் உள்ள எல்லா விலங்குகளையும் நான் சாவடிச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த அரசர். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கலாம்னாக்கா, நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும்னா அதில் எவ்வளோ வந்து பிளானிங் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்கிறவன் சோம்பேறி, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செய்கிறவன் சுறுசுறுப்பானவன். ஆனால் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செஞ்சு முடிக்கிறவன் தான் வெற்றியாளன், அவன் தான் உண்மையான தலைவன். இந்த கதையில் அந்த அரசனுங்கிறவன் உண்மையான தலைவனாக வந்து இருந்திருக்கிறான். இப்படி தான் ஒரு தடவை ஒரு சின்ன பையனுக்கு ஒரு தலைமை பண்பு வந்து இருந்திருக்கு. ஏன்னா எப்போவுமே வயதில் அதிகமானவங்களுக்கு தான் தலைமை பண்பு இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன பசங்களை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பஸ்ஸில் நிறைய பேர் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காலை நேரம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது.
எல்லாரும் வேலைக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல். கண்டக்டர் வந்து விசில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காரு. டிரைவரும் கொஞ்சம் பதட்டத்தோட வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு மிடில் ஏஜ் உமன் நம்ம வச்சுக்கலாம். இந்த நடுத்தர வயது பெண்மணி வந்து வீட்டில் நிறையா வேலைகளில் செஞ்சு முடிச்சுட்டு களைப்பாக காலை சாப்பாடு சாப்பிடாம வந்ததுனால அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க இடத்துக்கு போய் சாப்பிடணுங்கிறத மீறி பஸ்லேயே நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வராங்க. அதனால் அவங்க பையில் இருந்த அந்த டப்பாவை வந்து திறக்குறாங்க. திறந்த வேகத்துக்கு பஸ்ஸு டிரைவர் வந்து பிரேக் போடுறாரு. அதில் இருக்கக்கூடிய சில இட்லிலாம் அப்படியே சிதறி போய் சாம்பார்லாம் கிட்டக்க இருக்கிற பொண்ணு மேலே வந்து கொட்டி ஒரே கலைபுரமாகிடுது. சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் வந்து, என்ன பொம்பளை நீ, பஸ்ஸில் யாராவது போய் உட்காந்து சாப்பிடுவாங்களா, அதுவும் இப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிற நிலமையில போய் இப்படி உட்காந்து சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டிரைவரு கண்டக்டர்லாம் சேர்ந்து வேற திட்டுறாரு. அந்த அம்மாவுக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு பசி, இது ரொம்ப வருத்தப்பட்டு அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்து உள்ளார வச்சிடுறாங்க. அந்த நிலைமையில ஒரு பையன், 7 வயசு பையன், ஆன்ட்டி ஆன்ட்டி உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்கிட்ட 3 இட்லி இருக்குது, உங்களுக்கு பத்துமானு தெரியல, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டிஃபனை எடுத்து தரான். அந்த அம்மாவுக்கு அப்படியே கண் கலங்கிடுது. பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவங்களாம் வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பையன் மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறான். என்னன்னு அந்த சுச்சுவேஷனை வந்து யோசித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவோட நிலைமையிலேருந்து யோசித்து, ஓ அவங்களுக்கு பசிச்சதுனால தானே இப்படி வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி அவங்க சைட்லேருந்து அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப ரொம்ப அருமையான முறையில் தனித்துவமாக யோசிக்கிறான். இப்படி மற்றவங்களோட இடத்துலேருந்து யோசித்து அவங்களுடைய குறைகள் எல்லாம் வந்து திட்டங்கள் மூலியமாக செயல்படுத்தினவர் தான் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. 1972 கண்ணொளி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஏன்னாக்கா அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து கேட்ராக்ட் அப்படிங்கிற கண்புரை நோய் வந்து இருந்துச்சு, அந்த B3 டெஃபிஷியன்சினால். அப்போது நிறைய பேர் வந்து அவங்களால வேலைக்கு போக முடியல. அப்போது அவர் என்ன பண்ணிடல, வேலைக்கு போக முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து இலவசம் நான் தரேன், உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ காசு தரேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல. ஏன்னா மீனை வந்து நம்ம கொடுக்கறதுல பிரோஜனமே இல்லை. ஆனால் மீன் வந்து பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான பிரோஜனம் இருக்குது. தொடர்ந்து வந்து அவனால் வந்து சம்பாதிச்சிட்டே இருக்க முடியும், தன்மானம் மிக்கவனாக இருக்க முடியும். கலைஞர் கருணாநிதி கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியில் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் மிகச்சிறந்த அரசியல்வாதின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனாக்கா இலக்கியவாதின்னு நினைக்கிறீங்கனாக்கா, இல்லை ரெண்டுமே இல்லை, நான் வந்து ஒரு சுயமரியாதைக்காரன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் கலைஞர். அப்படி எல்லா மக்களும் சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், அந்த கண்புரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சார். அப்போது அவங்க கண் ஆப்ரேஷன் பண்ணாக்கா ஒரு 20 வருஷம் வரைக்கும் திரும்ப அவங்களால அந்த கண்டினியூ பண்ண முடியும் வேலையை. அப்போது அவங்களுடைய வருமானத்தை கூட்டுறதுக்கான ஒரு வேலையை அவங்களோட தன்மான எக்காரத்தை கொண்டும் இழக்காத விதமாக அவர் அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி செஞ்சார். இப்படி நிறையா திட்டங்கள் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனால் திட்டம் வகுக்கிறதுல எனக்கு ரொம்ப கலைஞரை வந்து பிடிக்கும். அதுவும் மற்றவங்களுடைய ஆற்றாமை, மற்றவங்களுடைய இயலாமையை வந்து அவங்க சைட்லேருந்து யோசித்து செயல்படக்கூடிய விதத்தில் கலைஞரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸாக கலைஞரை பற்றி பேசிட்டாக்கா அம்மாவை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. எனக்கு அம்மா அப்படின்னு ஞாபகம் வந்த உடனே எனக்கு தோன்ற முக்கியமான விஷயம் பெண் தான். ஒரு பெண் அப்படிங்கிறவளே ஒரு பன்முக திறமை வந்து வாய்ந்தவள். எப்படி பன்முக திறமை வந்து வாய்ந்தவள் அப்படின்னாக்கா, காய் வெட்டிக்கிட்டே இருப்பாள், கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், டிவி பார்த்துக்கிட்டே.
இங்கே என்னடி சத்தம் உள்ளார என்னடி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பொண்ணு வந்து உள்ளார என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது காது வந்து அங்கே இருக்கும். யோசனை, இங்கே கத்திரிக்காய் சாம்பார் வச்சு தந்தோமே அந்த மனுஷன் சாப்பிட்ருப்பாரா, இல்லைன்னா வேறு யாருக்காவது தந்துருப்பாரா அப்படிங்கிற சிந்தனையை ஓடிட்டுருக்கும். இப்படி மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு திறன் வந்து இயல்பாகவே பெண்மணிக்கு இருக்கிறதுனாலயா என்னமோ தெரில. ஜெயலலிதா அம்மாவுக்கும் இந்த பன்முகத்திறமையும் இருக்குது, மல்டி டாஸ்கிங் இருக்குது. சரி, அப்படி எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னாக்கா, ஷூட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஷூட்டிங் வந்து நடந்து முடிச்சதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச புக்கை எடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சின்ன கேப்பு கூட அவங்க வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. தெர் இஸ் நத்திங் கால்டு டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கோம். டைமை வந்து நம்ம நேரத்தை வந்து மேலாண்மை பண்ண முடியாது, வேலை மேலாண்மை தான் பண்ண முடியும், ஒர்க் மேனேஜ்மெண்ட் தான் பண்ண முடியும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன வேலையை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற செய்நியத்தியோடு செய்யக்கூடிய திறமை. ஏன்னா இப்போ நம்ம நிறையா பேர் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி கீழேருந்து மேலே வந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் புத்தகத்தை எடுத்து நம்ம இப்படி நம்ம புரட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வலதுலேருந்து இடமா, அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து உயர்வோங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் வரக்கூடிய விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து திருப்திப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். குளத்துல வந்து நீந்திட்டு நம்ம ஏதோ கடலில் நீந்துறாப்புல. ஆனால் புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா தான் உண்மையான ஒரு விஷயமே புரிய வரும். ஓஹோ, இதுதான் கடல் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் கடலில் வந்து நீந்தினாங்க அம்மையார் அவர்கள். இப்படி எனக்கு அம்மாவை பற்றின ஒரு கதை ஞாபகம் வருது. அம்மாவும் மகனும் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அது. ஒரு பையன் அவன் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா வந்து சத்தம் போடுறாங்க, ஏ தம்பி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அந்த பையன் உடனே வந்து சொல்கிறான், எறும்போடு விளையாண்டுக்கிட்டு இருக்கம்மா. உண்மையே சொல்கிற தம்பி, எறும்போடு விளையாண்டுக்கிட்டு இருக்கியா இல்லை எறும்பை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அம்மா வந்து கிட்டக்க போகிறாங்க. சரியா? அப்போது கிட்டக்க போய் பார்த்தாக்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு வட்டம் போடப்பட்டிருக்கு, அந்த வட்டத்துக்கு உள்ளார ஒரு எறும்பு வந்து செத்து கிடக்கு. என்னடா தம்பி என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க பையன்கிட்ட. அந்த பையன் வந்து சொல்கிறாங்க, இது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன கேம். இங்கே பாருங்கள், நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன்னா இந்த வட்டத்தை விட்டு இந்த எறும்பு வந்து வெளியில் போக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை நான் வந்து வெளியில் போக விடாமல் உள்ளாரையே நான் இருக்க வச்சுட்டேனாக்கா நான் வின்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்கிறான். இப்போ பாருங்கள், வெளியில் போவே இல்லை, உள்ளார தான் இருக்குது, அப்போ நான் வின்னு அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா தம்பி, நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னா, எப்படிம்மா அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறான், எப்போ நீ வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையோ இல்லைனாக்கா குறிப்பிட்ட நபரையோ உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார அடக்கணும் அப்படின்னு நீ நினச்சியோ அப்பயே நீ வந்து தோத்துட்ட அப்படிங்கிறதா சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா அந்த கதையில் ஒருத்தவங்க கண்டிக்கிறதா நினச்சிட்டு தண்டிக்கிறாங்க, திருத்துறதா நினச்சிட்டு காயப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் இந்த கதை மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிற ஒரு குறிப்பிட்ட விஷயம். இப்போது நம்ம நிறையா விஷயங்களில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிறையா விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்ம பெருமைப்படுறோம். அந்த பெருமைப்படுறதில் இப்போ நம்ம ஏ நீ என்ன பெரிய கொம்பனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பெருமைப்படக்கூடிய நபரை வந்து ஆமாம், அப்போ கொம்பான்னா என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து வருது. ஏன்டா அது கொம்பன் அப்படின்னு. கொம்பன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிஞ்சி நிலத்தில் அந்த காலத்துலலாம் வந்து வேட்டையாடக்கூடிய சமூகமாக இருந்தது. அப்போ கொடிய விலங்குகளான எருமை, கெடா, மாடுலாம் வந்து வேட்டையாடி மக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதோடைய கொம்பு இருக்குது இல்லையா, அது வந்து வலிமைக்கான அடையாளம். அதனால் அந்த விலங்குகள்லாம் யார் ஒருத்தர் வந்து வேட்டையாடுறாங்களோ அந்த விலங்குகளுடைய மாமிசம்லாம் உண்டது போக இருக்கக்கூடிய கொம்புகளை வந்து அலங்காரப்படுத்தி அதை அந்த குறிப்பிட்ட வேட்டையாடனவனை அங்கீகரிக்கிற விதமாக, பெருமைப்படுத்துகிற விதமாக அவனுக்கு தலையில் வந்து அணிவிச்சாங்க. அந்த குறிப்பிட்ட நபரை தான் வந்து தலைவனாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதே வந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா
விவசாய சமூகம் வந்துச்சு முல்லை நிலத்துக்கு இடம்பெயர்ந்ததுக்கப்புறமா. அப்போது அதை எந்தெந்த மிருகங்களை வேட்டையாடணும்னோ அந்த மிருகங்கள்லாம் அவன் மேய்க்க ஆரம்பித்தான். அவன் இடையனானான். அப்பயும் விடாமல் அதே கொம்புகளை அவன் அணிந்திருந்தான். அப்படியே இந்த கொம்பு அப்படிங்கிறது தலைக்கு ஒரு கவசம் மாதிரியான ஒரு விஷயமா மட்டும் இல்லாமல் ஒரு பெருமைக்கான அடையாளமாக, ஒரு வலிமை, அப்புறம் அங்கீகாரத்துக்கான அடையாளமாக இருந்துச்சு. அதுதான் நாளடைவில் முண்டாசு, அப்புறமா தலைப்பாகை, அப்புறம் நான் போட்டிருக்க அந்த தொப்பி அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு அடையாளமாக வர ஆரம்பிச்சது. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுனாக்கா, ஒருத்தவங்க வலிமையானவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக தான் அந்த நீ என்ன பெரிய கொம்பனா அப்படிங்கிற ஒரு சொல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போனா நீ என்ன அவ்வளோ பெரியவனா, நீ என்ன பெரிய தலைவனா அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இந்த ஒவ்வொரே ஒரு எழுத்து வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் இருக்கு இல்லையா தமிழில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோ அப்படிங்கிற எழுத்து உள்ள சொல் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பசு, அம்பு, மலை, அரசன், தலைவன் இப்படின்னு நிறையா அர்த்தப்படுது. இப்போ நான் சொன்ன கதையில் பார்த்திங்கன்னா இந்த கோ அப்படிங்கிறது இது எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். அப்போது நல்லா கவனிங்க, ஒருத்தவங்க முன்னாடி ஆடு மாடுகள்லாம் அமுச்சு விட்டுட்டு பின்னாடி இருக்கிறான். அப்போது அவன் எப்படி இருக்கான்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. கண்காணிக்கிறான் முன்னாடி போகக்கூடிய ஆடு மாடுகளை. ஒரு தலைவனும் அப்படி தாங்க இருக்கணும். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு தலைவன்னாக்கா முன்னாடி எப்படி கெத்தாக நடந்து போவோம், பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. முன்னாடி போட்டு அவங்க சரியான பாதையில் போகிறாங்களா இல்லையா, ஏன்னா பின்னாடியிலேருந்து பார்க்குறவங்களும் தலைவன் தான். அந்த விதத்தில் இயேசு பெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவும் மிகச்சிறந்த தலைவர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் இடையர்களாக தான் இருந்திருக்காங்க. எனக்கு ஒரு அரசர் சம்மந்தப்பட்ட இன்னொரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊரில் ஒருத்தன் நிலத்தை விற்கிறான். நிலத்தை விற்றதுக்கப்புறமா நிலத்தை வாங்கினவன் நிலத்தை தோணுனோடனே புதையல் கிடைக்கிது. அவன் உடனே அந்த புதையல் எடுத்துகிட்டு போய் நிலத்தை விற்றவன்ட்டாக்க இப்படி நடந்தது சொல்லி சொல்கிறான். அதனால் இந்த புதையலை நீங்கள் எடுத்துக்கங்க, நிலம் மட்டும் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் நிலத்தை எப்போ உங்கள்கிட்ட விற்றணுமோ அப்போவே அந்த நிலத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சொந்தமாக இருக்குது, அதனால் இந்த புதையல் உங்களோட தான் அப்படின்னு சொல்லி நிலத்தை விற்றவன் சொல்கிறான். இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இல்லை இது என்னோடது இல்லை, இது உன்னோடது, இது என்னோடது இல்லைன்றது மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இந்த 2 பேரும். சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நமக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அரசர்கிட்ட போகிறாங்க. அரசர்கிட்ட போனோடனே அமைச்சர் இந்த வழக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த அரசர் அதை கூர்ந்து கவனிச்சுட்டு, இது என்னடா அது பெரிய ரொம்ப இருக்குது, ஒவ்வொருத்தவங்க பொருளை நம்ம தான் அடைஞ்சிக்கணும்னு ஆசைப்படுவான், இங்கே நான் தனக்கு பொருள் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களே 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. சரி, 1 வாரம் கழித்து நீங்கள் வாங்க, நான் இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு தரேன்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் அனுப்பிச்சி வச்சுறாரு. 1 வாரம் கழித்து இந்த நிலத்தை விற்றவங்களும் நிலத்தை வாங்கினவங்களும் வராங்க. புதையல் அந்த அரண்மனையிலே தான் இருக்குது. வந்தவன் என்ன பண்ணுறான், நிலத்தை விற்றவங்க அந்த புதையல் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான். நிலத்தை வாங்கணுமா, இல்லை இந்த புதையல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு சொல்லி விசாரிக்கிறார் அரசர்கிட்ட. என்ன அரசே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க அந்த சபையில் கூடியிருந்த மற்ற சின்ன சின்ன அமைச்சர்கள்லாம். உடனே தலைமை அமைச்சர்கிட்ட இந்த செய்தியை கேட்குறாரு. என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, தெரியலைங்க அரசே, நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. அரசர் யோசிக்கிறாரு. நிலத்தை விற்றவனுக்கும் இந்த புதையல் சொந்தம் இல்லை, நிலத்தை வாங்கினவங்களுக்கும் இந்த புதையல் சொந்தம் இல்லை, அரசாங்கத்துக்கு தான் இந்த புதையல் சொந்தம், அதாவது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு தீர்ப்பை கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்படி நிறையா பேர் சுயநலமாக யோசித்து மக்களுடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்தாக ஆக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம
தலைவர்கள் அப்படிங்கிற பெயர்னால சொல்லப்படுறதுனால மட்டும் அவங்க தலைவர்கள் ஆகிட முடியாது. தலைவர்களுக்கான குணங்கள் வந்து இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழு இல்லை கட்சி வந்து குறிப்பிட்ட முறையில் தேர்ந்தெடுக்கிறதுனால மட்டும் அவங்க தலைவர்கள் ஆகிட முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இந்த கதையை வந்து நான் சொன்னேன். அப்படி எந்த விதமான ஒரு தன்னலமின்மையும் இல்லாமல் ஒரு மனிதர் வந்து இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்க முடியாது. மேக்சிமமாக அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒரு ஆசிரியர் தான். அதனால் இந்த ஆசிரியத்தன்மை அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு வந்து இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். கற்றுக் கொடுக்குற அந்த திறன், அவங்க கரெக்டாக வந்து செய்கிறாங்களா அப்படின்னு வழி நடத்துகிற திறன், அதெல்லாம் அந்த விதத்தில் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். இந்த ஐபிஎல் நடக்கும்போதெல்லாம் மேட்ச்சு முடிச்சதுக்கப்புறம் கவனிச்சு பாருங்களேன், வெவ்வேறு கலர் ஜெர்சி விற்பாங்க. அந்த அந்த அணியினர் கிட்டக்க அந்த இளைஞர்கள்கிட்டக்க பேசினா பரவாயில்ல, இவர் எல்லோ கலர் ஜெர்சியில் இருப்பார் தோனி, மற்றவங்க ப்ளூ கலர் ஜெர்சியோ இல்லைனாக்கா பர்பிள் கலர் ஜெர்சியோ வந்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கனாக்கா நின்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து தோனிகிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு தலைவனுங்கிறவன் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கற்று தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்புடையவனாக இருக்கும். 2011 இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு வந்து டூர் போகுது. இப்போது ஏன் பில்லு வந்து பவுண்டரி நோக்கி ஒரு பால் வந்து அடிச்சுட்டு என்ன போயிடுவார்னாக்கா, டீ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்காக வந்து போயிடுவார். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னாக்கா, பால் வந்து அந்த பவுண்டரி லைனுக்கு போகல. அந்த ஃபீல்டர் வந்து அந்த பாலை எடுத்து என்ன பண்ணிடுவாருனாக்கா, தோனிகிட்டக்க வந்து வீசிடுவார். அந்த பாலை வந்து பிடிச்சிட்டு தோனி அடிச்சுட்டு அப்பீல் பண்ணுவாங்க. தேர்ட் அம்பையரும் அதை ரிவ்யூ பண்ணிட்டு அவுட்டுன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா கிரீஸுக்கு வெளில வந்து இவர் போயிட்டார் என்பல் அப்படிங்கிறதுனால. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது என்பலுக்கு. என்னது அப்படின்னு. ஆனால் பை லா கிரிக்கெட்டோடைய விதிப்படி இது வந்து அவுட்டு தான். ஏன்னா அவர் கவனமின்மையினால் போயிட்டார் 4 ரன் நினச்சிக்கிட்டு, ஆனால் பவுண்டரிக்கு பால் வந்து போகல. திரும்ப அப்புறம் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமா ஏன்பெல் வந்து அவுட் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து உள்ளார வந்து வராங்க. ஏன்பெல் வந்து திரும்ப பேட்டிங்க்கு வந்து வராங்க. அப்போது தோனியை நோக்கி அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து வீரர்கள்லாம் வந்து பூ அப்படின்னு கத்துறாங்க. அதாவது கேலி பண்ணுற விதமாக, நீ வந்து அவுட்டுக்கு அப்பீல் பண்ண பார்த்தியா, ஏன்பெல் வந்து அவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடந்துச்சுனாக்கா, நான் அவுட்டுக்கு தான் அப்பீல் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து நான் அந்த டிசிஷன் வந்து நான் வாங்கிக்கிறேன், அவரை திரும்ப விளையாடுறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த செய்தியை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால தான் வந்து ஏன்பெல்ல திரும்ப பேட்டிங் ஆரம்பிச்சு. அவர் நினச்சிருந்தாருனாக்கா ஏன்பெல்ல அவுட் ஆனதை அப்படியே ஆக்கியிருக்கலாம். அப்போது பாருங்கள், இங்கே லாஸ் ஆஃப் கிரிக்கெட்னு நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட கிரிக்கெட்டில் இந்த ஃபேர் பிளே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஒரு நம்பகத்தன்மையை வச்சு வந்து அந்த கிரிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அதனால தான் தோனி மனசு வச்சதுனால மட்டும்தான் திரும்ப வந்து ஏன்பெல்னால் விளையாட முடிஞ்சிச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட தோனியோடைய செயலை வந்து பாராட்டி ஐசிசி ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் எந்த டிக்கெட்னா ஆஃப் த டிக்கெட் 2020க்கு அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அவார்டுங்கிறத தாண்டி மக்களுடைய மனசை ஜெயிச்சிட்டார். ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. இப்படி தான் வந்து நிறைய பேருக்கு வந்து முன்னுதாரணமாக, இளைஞர்களுக்கு குறிப்பாக முன்னுதாரணமாக தோனி வந்து இருக்கிறாரு. 2011 இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா 2 குறிப்பிட்ட கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தொண்டர்கள் வந்து கழுதை, தலைவன் வந்து சிங்கம், அப்படி ஒரு கட்சி இருக்குது. இன்னொன்று எப்படின்னாக்கா, தொண்டர்கள் முழுக்க வந்து சிங்கம், இன்னொன்று தலைமை வந்து கழுதை அப்படின்னு வச்சுங்களேன். இந்த 2 கட்சியுமே என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்டான கட்சி தான். ஆனால் இங்கே 2011 நடந்த விஷயம் என்னன்னாக்கா, ஒட்டுமொத்த கூட்டமே சிங்கம் தான். தலைவன் மட்டும் கிடையாது, விளையாண்ட எல்லாருமே வந்து சிங்கமாக இருந்ததுனால. காரணம் என்னன்னாக்கா, மிகச்சிறந்த தன்மை பண்புடைய தோனி வந்து வழிநடத்துனதுனால. என்னதான் வந்து நான் தோனியை பற்றி நிறையா பேசினாலும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது சச்சின் தாங்க. ஏன்னா ஹிஸ் காட் ஆஃப் கிரிக்கெட். அவரை பற்றி பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. கிரிக்கெட்டை பற்றி பேசினாக்கா 1999 வேர்ல்டு கப் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு.
சச்சினோட அப்பா வந்து தவறிடுறாரு. அதனால் அவர் வீட்டுக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழல். வீட்டுக்கு போயிட்டு அவருடைய அஸ்தி கூட கிடைக்கல. ஏன்னா இந்தியா வந்து அடுத்தடுத்து தோல்வி அடையுது அப்படிங்கிறதுனால சச்சினோட தேவை வந்து அணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக பட்டதுனால சச்சின் உடனே கிளம்பி போகிறார். பாருங்க, பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த மேட்ச்சை வந்து 16-4, 3 6 பின்னி பிளாட்டி எடுத்துட்டார். செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறமா ஹெல்மெட்டு கழட்டி பேட்டு இப்படி வச்சுக்கிட்டு அண்ணாந்து பார்ப்பாரு. கண்ணில் ஒரு கண்ணீர் துளி அப்படியே லைட்டாக வருங்க. அப்பாவை நினச்சி, அப்பா இது உங்களுக்காக தான் அப்படிங்கிற ஒரு டெடிக்கேஷன். அப்போது அப்பா மேலே உள்ள அந்த பாசம் தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுமா அங்கே எடுத்துகிட்டு போனது? அப்பா மேலே உள்ள அந்த மரியாதையை தாண்டி நாட்டுப்பற்று. ஒரு தலைவனுக்கு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பர்சனலான விஷயங்கள்லாம் தாண்டி என்னுடைய தேசத்துக்காக போய் விளையாடணும் அப்படிங்கிறது வந்து நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் ஒரு நல்ல தலைவனுக்கு தேசப்பற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகும். இப்படி எனக்கு இன்னொரு கதை ஸ்ட்ரைக் ஆகுது. அது புறா சம்மந்தப்பட்ட கதை. ஒரு அம்மா புறா, ஒரு குட்டி புறா, ரெண்டும் வந்து கோயில் கோபுரத்து மேலே வந்து உட்கார்ந்துருக்கு. அங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால அந்த பணிகள்லாம் நடக்கிறதுனால திடீர்னு அந்த ரெண்டுமே பறந்து போய் தேவாலயத்தில் போய் உட்காந்துருக்கு. திரும்ப அந்த தேவாலயத்தில் வந்து வெள்ளை அடிக்கிற வேலை வந்து நடக்க போகிறதுனால அது பறந்து போய் மசூதிக்கு வந்து போய் உட்காந்துருக்கு. திரும்ப மசூதியிலையும் சில திருப்பணி வந்து நடக்க சுத்தம் பண்ணணுங்கிறதுனால அது ரெண்டும் பறந்து போய் திரும்ப கோயிலோடைய கோபுரத்துலேருந்து வந்து உட்காருது. அப்போது கீழே வந்து ஒரே சத்தமாக இருக்குது. ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த குட்டி புறா வந்து கேட்குது அம்மா புறா கிட்ட, ஏம்மா கீழே உள்ளவங்க எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயிலேருந்து தேவாலயத்துக்கு போனோம், தேவாலயத்துலேருந்து மசூதிக்கு போனோம், திரும்ப மசூதியிலேருந்து இப்போ திரும்ப நம்ம கோயிலுக்கே வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் நம்ம புறாவை தான் இருக்கும். ஆனால் கீழே உள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கோயிலில் இருக்கும்போது தன்னை இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. அதே வந்து தேவாலயத்தில் இருக்கும்போது தன்னை கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறாங்க. மசூதியில் இருக்கும்போது தன்னை வந்து இஸ்லாமியர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி பிரிவினையாக அவங்க வந்து பார்க்குறாங்க, தன்னை வந்து மனிதர்களாக பார்க்காம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அச்சச்சோ அது தப்பு தானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி புறா வந்து அம்மாட்ட கேட்குது. ஆமாப்பா தப்பு தான், அதனால தான் அவங்க கீழே இருக்காங்க, நம்ம மேலே இருக்கோம் அப்படின்னு இந்த அம்மா புறா வந்து விளக்கம் தருது. இப்படி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் நம்மளாம் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு எண்ணத்தோட பண்போட ஒரு மனிதரை வந்து வாழ்ந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஆளுமை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிற்பியோட கதையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கோயிலில் வந்து சிதிலமடைந்த பகுதியெல்லாம் வந்து சீரமைக்கிற பகுதியெல்லாம் நடக்குது. அப்போது ஒரு சிற்பி வந்து சுதை வேலை செய்கிறவர் வந்து அதை சீர்படுத்திட்டு வந்துடுறாரு. அப்புறம் மறுநாள் வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இதில் சின்ன தவறு வந்து நான் பண்ணிட்டேன். இந்த பாவையோடைய பின்னாடி இருக்கக்கூடிய இந்த முடியோடைய பின்னல்களில் சில தவறுதல் வந்து நான் பண்ணிட்டேன். அதை திரும்ப நான் சீர்படுத்திட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓ சின்ன சிலையில் ஒரு சடையில் பின்னாடி உள்ள சின்ன பகுதி தானே சொல்கிறீங்க, பரவாயில்ல விட்டுருங்க, அது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லனா கூட எனக்கும் வந்து தெரிய போகிறது கிடையாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். நியாயம்தாங்க, அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறைக்கும் இந்த கோயிலை நான் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அச்சோ இங்கே நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோமே, அந்த தப்பை நம்ம மறைச்சிருக்கிறோமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப உள்ளார உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அதை நான் சீர்படுத்திடுறேன் அப்படிங்கிறத ஒரு கதை வந்து இருக்குது. இப்படி உண்மையான ஒரு மனதோட இருக்கக்கூடிய நபர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இப்படி வந்து சச்சின் வந்து தான் வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் நேர்மையாக வந்து போயிட்டே இருப்பாரோ, அம்பேர் அவுட்டு கொடுக்கலன்னா கூட, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஒரு நேர்காணலில் இன்டர்வியூவில் கேட்குறாங்க,
கலாமையாட்டுக்கு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்குறாங்க. ஏன்னா கேட்குற நபர் வந்து ஒரு நார்த் இந்தியன் அப்படிங்கிறதுனால கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் சொர்க்கத்துலேருந்து வரேன். அவர் இன்டர்வியூவர் உடனே, அப்போது நாங்களாம் என்ன நரகத்துலேருந்து வரோமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன். திருக்குறானில் ஒரு வாசகம் இருக்குது, அன்னையோடைய காலடியில் தான் வந்து சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாசகம் இருக்குது. நான் இந்தியன், எனக்கு இந்தியா தான் வந்து அம்மா மாதிரி. அப்போது அம்மாவோட காலடியில் தான் என்னோடய சொந்த ஊரான ராமேஸ்வரம் இருக்குது. அப்போ நான் சொன்ன பதில் வந்து சரிதானே, நான் சொர்க்கத்தில் இருந்தானே வரேன் அப்படிங்கிறதா சொல்லி அவர் சொன்னார். கலாமையாட்டுக்க இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு நல்ல லீடர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் சொன்னார், எஸ்எல்வி RS-1 வந்து ஏவுகணை ஃபஸ்ட்டு செலுத்தும்போது அதில் சில தொழில்நுட்ப காரணங்கள்னால அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ வந்து சதீஷ் தவான் தான் வந்து அதுக்கு அந்த பர்டிகுலர் செட்டப் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கு தலைவராக இருந்தார். அவர் உடனே வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து தயாராகிறாரு. அப்போ ப்ரெஸ் மீட்டில் உள்ள ரிப்போர்ட்டர்லாம் வந்து கேட்குறாங்க, எதுக்கு இப்படி ஒரு ஃபெயிலியர் நடந்துருச்சு, அதுக்கு என்ன, யார் காரணம் சொல்லி கேட்கும்போது, அதுக்கு முழு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் தவான் வந்து அதுக்கான காரணத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டு அவர் மனம் தளராமல் திரும்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. ஜூலை 18 அடுத்த வருஷம் 1980 சக்ஸஸாக வந்து ஆகுது இந்த எஸ்எல்வி ராக்கெட். அப்போது ப்ரெஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போது சொல்கிறாரு, இந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்கும்போது, என்னுடைய குழுக்களில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டீம்ஸில் உள்ள மெம்பர்ஸை வந்து கிரெடிட் வந்து தராரு. அப்போது ஒரு உண்மையான தலைவனுங்கிறவன் தோல்வி அடையும் போது அதுக்கான காரணம் தானும், வெற்றி அடையும் போது அதுக்கான காரணம் தனக்கு கீழே இல்லை தன்னோட வேலை செய்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. இப்படி தான் ஒரு தடவை அப்துல் கலாம் ஐயாவையே வந்து சோதிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஸ்கூலில் பயங்கர சேட்டை பிடிச்ச ஒரு பையன், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வராத, நாளைக்கு கலாம் ஐயா வராரு அப்படின்னோடனே அந்த ஸ்டாஃப் என்ன, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் வருவேன்னு சொல்லிட்டு மறுநாள் கலாம் ஐயா பேச வராருங்கிறதுக்காகவே அந்த சேட்டை பிடிச்ச பையன் வந்து வரோம். கலாம் ஐயா பேசி முடிச்சிடுறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கக்கூடிய சுற்றில் வந்து மைக்கு வாங்கிக்கிட்டான் அந்த சேட்டை பிடிச்ச பையன். கலாம் ஐயாட்டுக்கு கேள்வி கேட்குறான், ஏன் இவ்வளோ முடி வளர்த்துருக்கீங்க, உங்கள்கிட்ட முடி வெட்டுறதுக்கு காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அச்சோ என்ன கலாம் ஐயாட்டுக்கு இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மன வருத்தம் ஆகிடுது. ஆனால் கலாம் ஐயா வந்து அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார். தம்பி மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலைக்கு வந்து கூப்பிட்டாரு. அவர் சொல்கிறாரு, பாருங்க தம்பி, உன்னுடைய முடி பற்றியா இப்படி வந்து நேராக இருக்கு, என்னோட முடி வந்து இப்படியே கீழே அடிபணிஞ்சிருக்கு. கதிர் வந்து வளரும்போது நேராக வளரணும் அப்படிங்கிறது, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா பணிவாக இருக்கணுங்கிறதுக்கும் உன்னோட முடியும் என்னோட முடியும் எடுத்துக்காட்டாக இருக்குது. நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கிற, நான் வளர்ந்துட்டேன், அதனால் எனக்கு பணிவு தேவைங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக என்னோடய முடி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்த அரங்கமே வந்து கை தட்டுச்சு. இப்படிப்பட்ட சாமர்த்தியத்தனமான பேச்சும் ஒரு தலைவருக்கு வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் தேக்கு மரம், வாழை மரத்துக்கிட்ட ஒரு தடவை வந்து ரொம்ப குமரி ஒரு கேள்வியை வந்து கேட்குது, நான் எவ்வளவு
விலை மதிப்பு வந்து மிக்கம். ஆனால் இந்த உலகம் என்னமோ ஒன்றை தான் வந்து கொண்டாடுது. வாழையடி வாழையா அப்படிங்குது. வாழை மரத்துக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸை வந்து தந்து நிறையா இடங்கள்ல வைக்கப்படுது. ஆனால் நான் கண்டுக்க வர்றதே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வாழை மரம் சொல்லுது, நான் வாழும்போது உதவுறேன், நான் காய் தரேன், கனி தரேன், என்னுடைய தண்டு தரேன், இலை தரேன், ஆனால் நீயும் செத்ததுக்கப்புறம் தானே உதவுற அப்படின்னு சொல்லிட்டு தேக்கு மரத்துக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுச்சு. இப்படி தான் ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறவன் வாழும்போதே மக்களுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறவங்க அந்த அரசியல் அமைப்பு உள்ளார மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வெளியிலையும் இருக்கலாம். அப்போது அதுக்கு ஒரு உதாரணமாக தான் ஒரு சின்ன கதையோட உங்களை நான் அறிமுகப்படுத்தலான்னு இருக்கிறேன். ஒரு நாட்டில் வந்து மிகப்பெரிய பேரழிவு வந்து நடக்க போகுது. அதனால் அந்த நாட்டில் உள்ள 4 பேர் வந்து காப்பாற்றுறதுக்காக வானலோகத்திலேருந்து தேவதை வந்து இறங்கி சொல்லுது, இந்த நாட்டில் வந்து ஒரு பேரழிவு வந்து வரப்போகுது, அதனால் 4 பேரை மட்டும் நான் காப்பாற்றிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல ஒரு இளைஞன் வரான். வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்குது அந்த தேவதை. நீங்கள் முறையே உங்களோட ஒவ்வொரு பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னு யோசிக்கிறான். என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இளைய ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டான். முடியே கொஞ்சம் ஓரமாக போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவதை வந்து சொல்லுது. அடுத்ததாக ஒரு நடிகை வர கையில் மேக்கப் பாக்ஸோட வர, ஏன்னா மேக்கப் இல்லாமல் கண்டிப்பாக நடிகையெல்லாம் இருக்க முடியாது இல்லையா. அடுத்தது ஒரு அரசியல் தலைவர் வர்றாரு, கையில் கட்சி கொடியோட வர்றாரு, என்னை வளர்த்ததே கட்சி தான், நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஒரு சின்ன பொண்ணு சிறுமி வரா, கையில் நாய்க்குட்டியோட. என்னப்பா, நான் சொன்னது ஒரு பொருள் தான் கையில் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி சொன்னேன், நீ என்னென்ன கையில் உயிருள்ள நாய்க்குட்டியை வந்து எடுத்துகிட்டு வரியே அப்படின்னு சொல்லிட்டு தேவதை வந்து கேட்குது. உடனே அப்போ தான் சிறுமி வந்து யோசிக்கிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல, இந்த நாய்க்குட்டியாவது காப்பாற்றுங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வந்து சொன்னோன்னே, தன்னோட உயிர் போனாலும் வந்து பரவாயில்ல, தான் வளர்த்த நாய்க்குட்டி வந்து காப்பாற்றப்படணும்னு நீ நினைக்கிற இல்லையா, நீங்கள் 2 பேர் தான் வந்து காப்பாற்றப்பட வேண்டிய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன், நடிகை, அரசியல்வாதியெல்லாம் விட்டுட்டு அந்த 2 உயிர் தான் 4 உயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமியும் நாய்க்குட்டியையும் மின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகுது அந்த தேவதை. இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, தன்னுடைய உடலில் சுருக்கங்கள் ஏற்பட்டாலும் தான் ஒரு தேவதையாகவும் மனதளவில் தான் ஒரு சிறுமியாகவும் இருக்கக்கூடிய அன்னை தெரசா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு தலைவர். வடக்கு மாசிடோனியா அப்படிங்கிற ஒரு நாடு தான். அன்பே உருவம் அவங்க சொல்ல போனால். ஆனால் மற்றவங்களாம் அறிவு ரீதியாக வந்து இயங்கிக்கிட்டு தான் தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவங்க ஒரு நல்ல தலைவர், ஆனால் அன்பு ரீதியாக. ஏன்னா மனிதனுக்கு தேவை அன்பு, அறிவு, இந்த 2 மட்டும். 69 வருஷம் அவங்க வந்து பணியாற்றி இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஆதரவற்ற குழந்தைங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வகையில் நாடு வந்து முன்னேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஏற்பட்டுச்சு. சரி, அன்னை தெரசா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அன்புள்ளம். அவங்க வாங்கின நோபல் பரிசை விட மிகச்சிறந்த விருது அன்னை அப்படிங்கிற பட்டம் தான். நான் ஆசிரியர் தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு ஆசிரியர் சம்மந்தப்பட்ட கதை வந்து ஞாபகத்துக்கு வருது.
ராமு, சோமுன்னு 2 பையனை வந்து டீச்சர் வந்து சந்திக்கிறாங்க. அந்த டீச்சர் அம்மா வந்து சந்திச்சுட்டு, எத்தனை வருஷம் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா பசங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன் டீச்சர். நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ராமு உடனே அந்த டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா ராமு ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படிங்கிறதுனால. "எங்கே வேலை பார்க்குற?" அப்படின்னோனே, "நானா டீச்சர், நான் துபாயில வேலை பார்க்குறேன். ஆ நிறையா சம்பாதிக்கிறேன்." அப்படின்னோனே, "ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு சோமு அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து கிடையாது அந்த டீச்சருக்கு. ஏன்னா சுமாராக தான் படிக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால. "நீ என்ன தம்பி பண்ணிகிட்ருக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு தயங்கினபடியே அப்படியே கேட்குறாங்க. அதுக்கு சோமு வந்து, "நான் துபாயில ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன். என் ராமுவே என்னோடய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான்" அப்படின்னு சொன்னோன்னே, இந்த டீச்சர்னால் நம்பவே முடியல. அவங்க தயக்கத்தோடயே கேட்டாங்க, "இல்லை எப்படி இப்படி முன்னேறின தம்பி? நிஜமா ஆச்சரியமாக இருக்குது" அப்படின்னு சொன்னோன்னே, "அது ஒன்றும் இல்லை டீச்சர், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் கிளாஸில் ஏதாச்சும் சின்ன குறும்புத்தனம் பண்ணும்போது நீங்கள் என்ன பெஞ்சு மேலே ஏறி நிற்க வச்சுருவீங்க. இப்போது நான் தான் ஒரு மிகச்சிறந்த தலைவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து ஏற்படும். எல்லாரும் எனக்கு கீழே வந்து இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து எனக்கு ஏற்படும். அப்போ என்ன நான் உயர்வாக நினச்சிப்பேன். நான் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவேன் அப்படிங்கிறத நான் எனக்குள்ளார சொல்லிப்பேன். கிளாஸை விட்டு வெளியில் கூட அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் எனக்கு அது தண்டனையாக கொடுக்குறதா நினச்சி செஞ்சீங்க. ஆனால் நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னாக்கா, கிளாஸு வெளியிலேயும் ஒரு உலகம் இருக்குடா, அதை நீ ரசி, அதை நீ புரிஞ்சுக்க அப்படிங்கிறதா இங்கே எனக்கு இன்டைரக்டாக கற்றுக் கொடுக்குறதா நான் நினச்சிக்கிட்டேன். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும். அப்போது ஒரே புகாராக சொல்லுவீங்க என்னுடைய அப்பா கிட்ட. அப்போ நான் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டேனாக்கா, பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்கள் தான் டீச்சர் எனக்கு வழிகாட்டி. அப்படி நீங்கள்லாம் இதெல்லாம் செஞ்சிடலனாக்கா, நான் ஒரு கம்பெனிக்கு வந்து நிறுவனராக, தலைவராக வந்து ஹையர் பண்ண அப்படிங்கிறது தெரியாது. அதனால் முழு கிரெடிட் உங்களுக்கு தான் சொன்னோன்னே, அந்த டீச்சர் அம்மா கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்படி நமக்கே தெரியாமல் சில தப்புகள்லாம் செஞ்சுருவான். ஆனால் அவன் அந்த குறிப்பிட்ட பையன் சோமுங்கிற பையனுடைய மனநிலை பாருங்கள். எந்த விஷயம் நடந்தாலும் அவனை பாசிட்டிவாக வச்சுருக்கனாலே, இப்படிப்பட்ட பாசிட்டிவான ஒரு மனநிலை ஒரு தலைவனுக்கு கண்டிப்பாக வேணுங்க. அப்படிப்பட்ட பாசிட்டிவான மைண்ட் செட் அந்த திறமை உள்ள உள்ள ஒரு மிகச்சிறந்த தலைவர், வெளிநாட்டு தலைவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். 1832லேருந்து 1858 வரைக்கும் 11 தோல்விகள். அவர் வாழ்க்கையில் சரி, அரசியல் ரீதியாக சரி, அவ்வளோ தோல்விகள். ஆனால் 1860 அமெரிக்காவுடைய 16வது பிரசிடெண்ட் ஆகிறாரு. அதுதான் வெற்றி. சரி, எனக்கு ஏன் பர்சனலாக அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா, அமெரிக்காவில் மரண தண்டனை வந்து ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இவருடைய கட்சியினர் வந்து முன்வைக்கிறாங்க. நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. மரண தண்டனை வந்து ரத்துலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மரண தண்டனை வந்து கைதிகளுக்கு ஒரு மறுவாழ்வு தர விதமாக இராணுவத்தில் தான் வந்து அவங்க அனுப்பப்படுறாங்க. சரி, அப்படி ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் வந்து செத்து கிடக்கிறான். செத்து கிடக்கிறான்னொடனே இவர் பார்வையிட போகிறார். ஏன் வந்து என்னை கூப்பிட்டீங்க, நான் பார்வையிடணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறத சொல்லி பதட்டத்தோடையே போய் வந்து ஆபிரகாம் லிங்கன் பார்க்குறார். அப்போது அவன் கையில் ஒரு லாக்கெட் அப்படிங்கிறது செயினில் டாலர் மாதிரி வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இருக்கான். அதை அவன் கையை வந்து எடுத்து பிரித்து அந்த லாக்கெட்டை ஆர்வமாக வந்து திறந்து பார்க்க போகிறாரு ஆபிரகாம் லிங்கன். ஒருவேளை தன்னுடைய மனைவியாவோ, காதலியாவோ, இல்லாட்டினாக்கா குழந்தையாவோ இருக்கும் அந்த குறிப்பிட்ட இராணுவ வீரனுக்கு. அதனால தான் இவ்வளோ பாசமும்
வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே இறந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு திறந்து பார்த்தாக்க ஆபிரகாம் லிங்கன் இருக்கிறார். அவருடைய இந்த இராணுவ வீரனுடைய சட்டப்பையில் ஒரு சின்ன கடிதம் இருக்குது. எடுத்து படித்து பார்க்குறாரு. ரொம்ப நன்றி மதிப்பிற்குரிய பிரசிடெண்ட் ஐயாவே, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு தரலைனாக்கா நான் ஒரு மரண தண்டனை கைதியாகவே இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நான் பெருமையாக நாட்டுக்காக என்னோடய உயிரை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்கிற பெருமையை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டிருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை வந்து அந்த குறிப்பிட்ட கைதிக்கு வந்து அவர் தந்திருக்காரு பாருங்கள். இராணுவ வீரனுக்கு ஒரு நல்ல விஷயம் இவர் செஞ்சுட்டாரு, இவர் வாழ்க்கையில் இப்படி நிறையா நல்லது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறையா அவமானங்கள். அப்படி சட்டசபையில் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்குறார் ஆபிரகாம் லிங்கன் கிட்ட, நான் நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்டுட்டு, உங்கள் அப்பா தச்ச ஷூவை நான் ஒன்றும் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த எதிர்கட்சி தலைவர். குத்தி காமிக்கிறாராம் ஆபிரகாம் லிங்கன் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப பெருமையாக இருக்குது, என் அப்பா எப்போயோ தைச்சி கொடுத்த அந்த ஷூ வந்து நீங்கள் இன்னும் போட்டிருக்கீங்கனாக்கா அவருடைய திறமைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, நல்லா உழைக்குது அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை அதில் ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை பழுது ஏற்பட்டாலும் சொல்லுங்கள், நானே வந்து சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம். ஒட்டுமொத்த அந்த பார்லிமெண்ட்டே வந்து கைத்தட்டுச்சான். இப்படி ஷூ அப்படிங்கிறது இழிவான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிர்கட்சி தலைவர் வந்து தாக்க நினச்சிருக்காரு ஆபிரகாம் லிங்கனை. ஆனால் ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒருபடி மேலே போய் தான் தான் வந்து கிங் அப்படிங்கிறது தன்னுடைய பேச்சினால் நிரூபிச்சிட்டார். எனக்கு அப்பா மகள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை வந்து ஞாபகத்து வருது. ஏன்னா இவ்வளோ நிறைய விஷயம் பேசுகிறோம், குடும்பத்தை சார்ந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு. ஏன்னா குடும்பத்தை நிர்வகிக்கிற தலைவர், குடும்பத் தலைவர் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பாப்பா, இப்போ பார்த்தாலும் வேலையே செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, கொஞ்சம் நேரம் என்னோட பேசுகிறீங்களா? சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து கேட்குறாங்க. அப்பா, ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா சம்பாதிக்கிறீங்க? ஏன்பா அப்படிலாம் கேட்குற? சொல்லுங்கப்பா. ஒரு மாதத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறேன். அப்போனா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2,000 சம்பாதிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து சொல்கிறார். ஓ அப்படியாப்பா, நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு 2,000 வச்சுருக்கிறேன்ப்பா, என்னோட ஒரே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களாப்பா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் அந்த மகள் கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு அப்படியே தாங்க முடியாமல் அப்படியே பல தண்ணி ஊற்றுது கண்ணிலேருந்து. ஏன்னா நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிற நினப்பில் ஐயோ போய் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சம்பாதிக்கணுங்கிற பேரில். ஆனால் குடும்பத்தோடைய நேரம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைனாக்கா யாருக்காகங்க நம்ம உயிரோடு இருக்கிறோம், உழைக்கிறோம். அதனால் இப்பேற்பட்ட ஒரு வேலையை செஞ்சாலும் குடும்பத்துக்காகனு கொஞ்சம் நம்ம நேரத்தை வந்து ஒதுக்கி செலவிறதுல தப்பே கிடையாது. இப்படி தான் ஒரு கணவன் மனைவி பாருங்கள். மனைவி வந்து தன்னோட கணவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப அலுப்பாக இருக்குது, சமைக்க முடியாது, கொஞ்சம் சமைக்கிறீங்களா, இல்லைன்னா சமைக்கிறதுக்கு ஹெல்ப் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஆர்டர் போட்டுரு. இன்னொரு நாள் வந்து காய்கறி சாமான்லாம் நிறைய தீர்ந்து போயிடுச்சுங்க, போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த கணவன் உடனே, ஆர்டர் போட்டுரு. ஏங்க ஷாப்பிங் போகணும் போல இருக்குங்க, வரீங்களாங்க, கொஞ்சம் வெளில அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னா, ஆர்டர் போட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த கணவன் வந்து சொல்கிறான். இப்படி எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டுறாங்க. உடனே ஒரு நாள் வந்து நம்மளோட பாப்பா தம்பி பாப்பா வேணும்னு கேட்குறது அப்படின்னு சொல்லி இழுத்தோன்னே அதுக்கு மட்டும் உடனே ஓடி போயிடுவான். இப்போது ஒரு உண்மையான கணவனுங்கிறவன் மனைவிகிட்ட இருக்க எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சு அவளுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஆனால் இப்படி குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஓடி ஓடி போய் அவன் செயல்படுறது எந்த வகையில் நியாயம் பாருங்கள். இப்படி தான் சில பேர் இருக்கிறாங்க. நான் எல்லா ஆண்மக்களையும் வந்து நான் குறை சொல்ல, சில பேர் இப்படி இருக்க தான் வந்து செய்கிறாங்க. சோம்பேறிகளாக இருக்கிறாங்க.
தன்னோட மனைவிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல அக்கறை செலுத்தாதவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கதை. ஒரு வெளிநாட்டு நபர் இந்திய நபர்கிட்ட கேட்குறாரு, எதுக்கு உங்கள் நாட்டு பெண்கள்கிட்ட தான் கலாச்சாரம் கட்டி காப்பாற்றப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறீங்க, ஆனால் நாங்களாம் கை கொடுத்தாக்கா அவங்க கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆண்கிட்ட தான் கை கொடுக்க முடியுது, உங்கள் நாட்டு பெண்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொன்னானே. இந்தியர் சொல்கிறாரு அந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட, உங்கள் நாட்டு எலிசபெத்து ராணிகிட்ட கை கொடுத்துட முடியுமா அவ்வளோ சுலபத்தில் அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மனைவி தான் எங்களுக்கு எலிசபெத் ராணி, அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ சுலபத்தில் உங்களால் கை கொடுக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு கதையை நான் சொல்லாமல் இந்த வரையை நான் முடிச்சேனாக்கா நல்லா இருக்காது. ஒரு தாய் ஒட்டகம், ஒரு குட்டி ஒட்டகம். குட்டி ஒட்டகம் கேட்குது, அம்மா நமக்கு ஏமா 2 ரெப்பை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒன்றும் இல்லைப்பா, பாலைவனத்தில் மணல்லாம் அதிகமாக அடிக்குது இல்லையா, நம்ம கண் பாதிப்படையாமல் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஆமாம்மா, நம்ம ஏமா நம்ம உடம்புல ரொம்ப தடிமனான தோல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். பாலைவனம் வெப்பத்தை நம்ம தாங்கிக்கணும் இல்லையாப்பா, அதுக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அம்மா நமக்கு ஏமா 2 இறப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஒட்டகம் அம்மா ஒட்டகத்தை கேட்குது. அதுக்கு அந்த அம்மா ஒட்டகம் அது ஒன்றும் இல்லைப்பா, நம்மளுடைய ஒரு இறப்பை தண்ணி குடிச்சிக்கும், இன்னொன்று சேமித்து வச்சுக்கும். ஏன்னா நமக்கு நிறையா தண்ணி தேவைப்படும் இல்லையா, அந்த வெயிலில் எவாப்ரேட் ஆகிடும், டீஹைட்ரேட் ஆகிடும் நமக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓ அப்படியாம்மா, சரி அப்படின்னு. அம்மா நமக்கு ஏம்மா நீண்ட கால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் கேட்குது. பாலைவன மண்ணில் நம்ம நடந்து போகிறது கஷ்டம் இல்லையா, அதனால தான் நீண்ட கால்கள் தரப்பட்டிருக்கு. ஓ அப்படியாம்மா, சரிங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குமா, என்னான்னு கேளுப்பா அப்படின்னு. இவ்வளோ சொன்னீங்க, நம்ம பாலைவனத்தில் இருந்தால் சரி, ஆனால் நம்ம ஜூவில் தானம்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்படி தான் நிறையா திறமைகள் இருந்து, இல்லாட்டினா தலைவனுக்குரிய எல்லா திறமையும் இருந்து இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்லைன்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட அந்த திறமை இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லைங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு உரை எனக்கு ஏன் நிறைவாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, அரசியல் ரீதியாக, விளையாட்டு ரீதியாக, கல்வி ரீதியாக, மதம் ரீதியாக எல்லா விஷயத்தையும் நம்ம உள்ளடக்கி தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். ஏன்னா நீங்கள் கவனிங்க, காமராஜர் சமயோஜித புத்தி, அக்கறை காட்டுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். அடுத்தது கலைஞர் சிந்தனை ஆற்றல், தேவையை உணருது. இந்த 2 விஷயத்தில். ஜெயலலிதா அம்மையார் ஆளுமை திறன், வேலை வேளாண்மை. அடுத்தது தோனி போதிக்கும் ஆர்வம், திட்டமிடல். அடுத்தது சச்சின் நேர்மை, நாட்டுப்பற்று. அப்துல் கலாம் ஐயா எளிமை, சாமர்த்தியமான பேச்சாற்றல். அடுத்தது அன்னை தெரசா இரக்க குணம், உதவக்கூடிய மனப்பான்மை. ஆப்ரஹாம் லிங்கன் விடாமுயற்சி, நேர்மறை சிந்தனை. இந்த 8 பேர் முறையே 2 குணங்கள், மொத்தம் 16 செல்வங்கள். இந்த 16 செல்வங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த 16மே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் 16மே இருந்தாருன்னா அது ஒரு குறிப்பிட்ட தலைவர் வச்சுருந்தாருந்த அந்த குணங்களை, கச்சிறந்த தலைவர். ஆக ஒரு தலைவன்கிட்ட இந்த 16 செல்வங்களில் எவ்வளவு செல்வங்கள் மேக்சிமமாக இருக்கோ அவன் மிகச்சிறந்த தலைவன். இவ்வளவு நேரம் உங்களுடைய காதை எனக்கு கடன் கொடுத்து, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற ஒரு திருக்குறளுக்கு உதாரணமாக இந்த செவிச்செல்வம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் வெவ்வேறு தலைப்பில் நீண்ட உரையை நீங்கள் கேட்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.